அந்த சபத்தினுடையதாக வெள்ளி அம்பியை கீழே வச்சிருந்தாரு. நான் இவங்கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டேன். அப்பதான் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா அம்ப விடுறா அப்படின்றாரு. அம்ப விட்ட உடனே போய் உடம்பெல்லாம் தொலைச்சி அப்படியே அம்பு படுக்கையிலேயே விழுவார். அம்பு படுக்கையில பீஷ்மர் 54 நாள் இருந்தாராம். எத்தனை நாள்? பாரத போரெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தர்மர் வந்து பட்டம் சூட்ட போறாரு. அவருக்கு போதனையை சொல்றதுக்காகவே அவர் உயிரோடு இருக்கிறார் தர்மர். ஏன்னா அவர் வந்து என்னென்ன வாழ்க்கை நெறிமுறைகள் அத்தனையும் தெரிஞ்ச ஒரு பீஷ்மர். அதனால வந்து 54 நாள் அந்த அம்பு படுக்கையிலேயே படுத்துட்டு இருந்தாராம். இவர்கிட்ட இந்த கதை முடிஞ்சிச்சா, இவர்கிட்ட துரோணர் கிட்ட போனாரு. அப்ப அவர் காலில் விழுந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, நம்முடைய ஆத்மாத்ம சிஷியன் ஆச்சா, நேர்மையின் உருவம் தர்மா ஆயுஷ்மான் பாபா அப்படின்றார். அவரும் சொன்ன உடனே குருநாதா உன்னை தோற்கடிக்க தந்தா நான் எப்படி தோற்கடிக்க முடியும்னு அப்ப சொல்றாரு, இந்த உலகத்திலேயே என்னை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. இந்த உலகத்துல பீஷ்மர் சொன்னார், கிருஷ்ணன் என்னை ஜெயிச்சிடுவான்னு. கிருஷ்ணனால கூட என்னை ஜெயிக்க முடியாது. என்னை வில்வித்தையில வந்து ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட கிடையாது. சிவபெருமானா பார்த்தாவனா என்னை கொள்ளலாம், அவள்தான். ஆனா என்ன யாராலையும் வெல்ல முடியாது. நீ எப்போ நீ போர் புரியாம நிறுத்துவ அப்படின்னு சொன்னமாக அப்ப அவர் சொல்றாரு, ஒரு நல்லவன் வாயில் இருந்து நான் நம்புகின்ற மாதிரி ஒரு கெட்ட தகவல் வந்ததுன்னா அப்ப நான் நிறுத்திடுவேன் போர் புரியறது அப்படின்றாரு. ஒரு நல்லவன் வாயில இருந்து ஒரு கெட்ட தகவல் வந்ததுன்னா நான் அப்ப அதை நிறுத்திடுவேன் அப்படின்றாரு. என்னன்னா, என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா நான் போர் புரியறதை நிறுத்திடுவேன். இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுன்னு வந்துடுறாரா. சொன்ன உடனே துரோணர் வந்து இவர் அம்ப படுக்கையில படுக்க வச்சுட்டாங்க. யார? பீஷ்மர. துரோணர் வந்து 11வது நாள் சண்டைக்கு வராரு. 11 நாள் 12 13 14 நாள் வரைக்கும் சண்டை போட்டார். 5வது நாள் இவர் காலி பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அன்னைக்கு என்ன பண்றாங்க, தர்மா நீ என்ன பண்ணு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லு. அஸ்வத்தாமா அதா அப்படின்றாரு. அதான்னா இறந்துட்டான்னு அர்த்தம். ஐயோ உயிரோட போர் பண்ணிக்கிறா, அஸ்வத்தாமா இறந்துட்டான் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னாரு. உன்னை யாரா அந்த அஸ்வத்தாமா இறந்தான்னு சொல்ல சொன்னான். ஒரு பட்டத்து யானை இருக்குது பாரு, இந்த யானை பேரு என்ன அப்படின்றாரு. அந்த யானை பேரு அஸ்வத்தாமன். பீமா அந்த யானையை கொள்றா அப்படின்றாரு கிருஷ்ணரு. பீமா அந்த யானையை கொண்டுடுறான். பொண்ண உடனே சொல்றாரு, அஸ்வத்தாமா அதா சொல்லிட்டு குஞ்சரக அப்படின்னு சொல்றா. குஞ்சரகனா யானை. அஸ்வத்தாமா இறந்து விட்டான். யாரு? குஞ்சரகன்ற யானை இறந்து விட்டது அப்படின்றத சொல்லுன்றார் பாரு. இவரு என்னங்க தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறீங்களேன்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்துறீங்களே. தர்மர் கேட்கிறாரு, நான் இது வரைக்கும் நான் வந்து நீதி நேர்மையோட வாழ்ந்துங்கிறேன், என்ன பொய் சொல்றதுக்கு ஒரு ஊன்றுகோலை பயன்படுத்துறீங்களே அப்படின்றாரு. வேற வழி கிடையாது, யானை செத்து போச்சு இல்ல சொல்றாத அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அஸ்வத்தாமா ஹதான்னு இருப்பாரு. குஞ்சரகான்னு சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அந்த பாஞ்ச சன்னியம் சங்குங்கிறது எப்படின்னு கேட்டமாக்கா 10 ஊருக்கு ஒன்னா கேட்போம். அந்த சங்க எடுத்து சங்கநாதம் பண்றாரு. அந்த குஞ்சரகான்றது அழிஞ்சு போச்சு. அதுல அஸ்வத்தாமா அதாங்கிறது மட்டும் துரோணர் காதுல விழுந்திருப்பாரு. குஞ்சரகான்னு சொல்லும் போது அவ்வளவுதான் சங்கநாதம் பண்றாரு. பாஞ்சசன்யம்னு பேர் அதுக்கு. அவர் கையில இருக்க சங்குக்கு அவ்வளோ பெரிய நாதத்தை எழுப்போம் அது. அதை சொன்ன உடனே இவர் அப்படியே அம்புவில் எல்லாம் கீழே போட்டுருவாரு. போட்ட உடனே அப்பதான் திஷ்ட தூய்மன்னு ஒருத்தன், அவன் தான் வந்து துரோணனுடைய தலையை வெட்டி எடுப்பான். அவரை வெட்டுறதுக்காகவே பிறந்துக்கிறவன். அந்த மாதிரி என்னை இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல பொய் சொல்ற அளவுக்கு என்னை மாத்தி விட்டுட்டீங்களேன்றாரு. இங்க இருக்கிற பஞ்ச பாண்டவர்கள்லயே தர்மருடைய தேர் மட்டும் ஒரு 1/2 அடி உயரத்துல போயிட்டு இருக்குமா, தரையிலேயே நிக்காதான் தேர். தர்மருடைய தேர் வந்து 1/2 அடி உயரத்துல அப்படியே பறந்து போகுமா தேர். ஏன்னா தர்மத்தின் தலைவர் அவரு. இத சொன்னார் பாரு, பொத்துன்னு கீழே விழுந்தா தேர். அந்த அப்படியே 6 அங்குல உயரத்துல இந்த தேர் பொத்துன்னு பூமியில வந்து விழுந்தான். அப்ப அவர் போய் சொல்றாருன்னு ஆயிப்போச்சு இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டு என்ன தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்கி விட்டுட்டீங்களேன்னு சொல்லி அழுது புலம்புறாரு. துரோணரை கொலை பண்ண விட பிற்பாடு
அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்யக்கூடாத செயலை சொல்லணும்னா, அப்பா என்ன தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துறீங்களாப்பா. இந்த இது வாக்கியம் வந்தது தர்மரை இந்த மாதிரி பண்ண வச்சதுனால தான் நாம இன்னைக்கும் அதை பயன்படுத்துறோம். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அந்த வார்த்தையை நம்ம அந்த பழமொழியை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சிகள். மகாபாரத போர் எல்லாம் நிறைய தகவல்கள் இருக்கு. அடுத்த முறை வரும்போது இன்னொரு தகவல் சொல்றேன் இதே மாதிரி. திருச்சிற்றம்பலம்.